வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமணன். இப்போ நம்ம இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய கிரகச்சாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கிரகச்சாரம். அதே மாதிரி எல்லா ராசிகளுக்குரிய பொது பலன்கள், அதே மாதிரி அந்த ராசிக்குரிய நிவர்த்திகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி. இப்போ நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட்டுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதல்ல கிரகச்சாரம் எப்படி இருக்குனாக்கா, முதல்ல நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நமக்கு சூரியன் கடகத்திலேயே இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார். செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி வந்துடுறார். புதன் 6ஆம் தேதி நமக்கு கடகத்துக்கு வந்துடுறார். கேது சிம்மத்திலேயே இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சமாகி நமக்கு கன்னிக்கு வந்துடுறார். உங்களுக்கு சனீஸ்வரர் வக்கரமாக மீனத்தில் இருக்கார். அதே மாதிரி ராகு கும்பத்தில் இருக்கார். இதுதான் நம்மளுடைய கிரகச்சாரம் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு. செகண்ட் ஹாஃப் நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னாக்கா சூரியன் இங்கே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறார். கொஞ்ச நாள்லேயே 23ஆம் தேதி வாக்கில் புதன் சிம்மத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி சுக்கிரன் கன்னியிலேருந்து துலாத்துக்கு மாறுவார் 3ஆம் தேதி செப்டம்பர். அது வரைக்கும் அதுக்குள்ளே நமக்கு மாதம் முடிஞ்சிடும். 3ஆம் தேதி செப்டம்பர் தான் அவர் மாறுறாரு. குரு அங்கேயே இருக்கார், செவ்வாய் அங்கேயே இருக்கார், சனீஸ்வரர் அங்கேயே இருக்கார், அதே மாதிரி ராகுவும் அங்கேயே இருக்கார். மாற்றங்கள் இதில் தான். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி குருவனுடைய பார்வை உங்கள் மீது இருப்பது, செவ்வாயினுடைய பார்வை உங்கள் மீது இருப்பது, அதே மாதிரி 12ஆம் இடத்திலும் இருப்பது ஒரு விசேஷமான விஷயமாகும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரின் ரிலேட்டடான விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்புங்கிறது கிடைக்கும். எட்டுக்குடையவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது, குருவோடு சேர்ந்து 12 குடையவரோடு சேர்ந்து இருப்பது. அதே மாதிரி புதன் உங்களுக்கு 6 குடையவரும் 9 குடையவரும் ஆனவர் அவங்கயே சேர்ந்து இருப்பது கொஞ்சம் குழப்படி. எஸ்பெஷலி பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் லைஃப் பார்ட்னரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டைம் பீரியடில் இருக்கும். பார்ட்னர்ஷிப்ங்கிறது இந்த டைத்தில் நீங்கள் சைன் பண்ணாமல் இருந்தாக்கா நல்ல விஷயம். உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேயே சனீஸ்வரர் வக்கரமாகிறதுனால பேசிக்காக உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிவரும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன், இது 2 விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகக்கூடிய ஒரு காலம் இந்த காலமாக இருக்கும். எங்கேயாவது ஃபண்டு மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அது ஸ்மூத்தாக உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதா, செவ்வாய் உங்களுக்கு உங்கள் வீட்டில் தான் உச்சமாகிறார். அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை உங்கள் மேலே படுறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள், எஸ்பெஷலி லோன் ஃபெசிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். ஆனால் நிறைய அப்ஸ்டக்கிள் தாண்டி தான் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தடங்கள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி நமக்கு எஸ்பெஷலி 23ஆம் தேதிக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு ஃபாரின் ட்ராவல்னால, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னால, பிஸ்னஸ் ரிலேட்டடாக போயிட்டு வந்தீங்கன்னா அதிலெல்லாம் லாபங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. புத்திர பிராப்தி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள். பேசிக்காக மகர ராசிக்கு எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குங்கிறதுனால நிறைய ஆக்ஷன் பேக்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். 8 குடையவரும் 6 குடையவரோடு சேர்ந்து 12 குடையவரோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஒரு கான்ஃப்ளிக்டிங் டெசிஷன் பாஸ் கூட, இல்லாட்டி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இதிலெல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அது நம்ம ராசியே பார்க்கறதுனால இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. சனி வக்கரமாகி நம்ம ராசிக்குரிய பலனை கொடுக்கறதுனால நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனால் அவர் 8 குடையவர் 8க்கே போனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலம்
கொஞ்சம் அதுவும் அந்த ஒரு 13 நாள் நமக்கு ஆகஸ்ட் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். நம்ம ரகசியங்கள் வெளியில வந்து அதை வந்து ஒரு ஒரு பொருளாக்கி அதனால வந்து பிரச்சனைகள் வருவதுங்கிறதுலாம் இருக்கும். அதனால கொஞ்சம் ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியில சொல்லாம இருங்க. அது வந்து நல்ல விஷயம். பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு பிஸ்னஸ்ங்கிற ஸ்தானத்துக்கு 12ல வந்து சுக்கிரன் இருக்காருங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் அதனால ஜாஸ்தியாகும் அந்த விஷயங்களில். அதுவும் வந்து மாத கடைசி வர வர வந்து அவர் வந்து நல்லாவே நீச்சமாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் கூட ஜாஸ்தி ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு. பொதுவாக உங்களுக்குரிய நிவர்த்தி அப்படின்னு சொன்னோன்னாக்கா நீங்கள் வந்து சிவசுப்பிரமணியர் அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவது. சிவசுப்பிரமணிய க்ஷேத்திரம் எங்கே இருக்கோ அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவது. இது திருவண்ணாமலை கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி கிட்டக்கையும் இந்த மாதிரி சிவசுப்பிரமணியர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இருக்குது. அவரை வணங்குவது வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை வந்து தரும்.